கடந்த 22 ஆண்டு கால எதிர்பார்ப்பிற்கு புத்தாண்டிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசு ஒன்றை எங்களுக்கு வழங்கினார்கள். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து 6 லட்சம் அரசு ஊழியர்கள் 6.5 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் குடும்பங்களிலே அவருடைய ஓய்வு கால வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றினார்கள். அந்த அறிவிப்பு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியும் வரவேற்பையும் ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு ஊழியர் இனத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது. அதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் அரசாணை 7 அந்த டாப்ஸ் திட்டத்தினுடைய அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த போது இருந்த கூறுகளை எல்லாம் தாண்டி நாங்களே எதிர்பார்க்காத இந்த கம்யூட்டேஷன் அதையும் சேர்த்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இடையிலே இந்த டாக்ஸ் திட்டத்தை விட சிபிஎஸ் திட்டமே மேல் என்று எங்கள் மீது மிகுந்த அக்கறையோடு பல்வேறு தரப்பில் இருந்து புதிதாக ஒரு ஆதரவு குரல்களும் அக்கறை குரல்களும் வந்து சமூக வலைதளங்களிலே எங்கள் ஊதியத்தை கொண்டு எங்களுக்கே ஊதியத்தை தருகிறார்கள் என்பது போல ஒரு பொய்யை வேகமாக பரப்பிக் கொண்டிருந்தார்கள். உள்ளபடியே அந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய அருமை 22 ஆண்டு காலம் அதற்காக போராடி, அதுவும் குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில எண்ணற்ற கைது நடவடிக்கைகள், எண்ணற்ற சிறை தண்டனைகள், எண்ணற்ற குற்றவியல் நடைமுறைகள், எத்தனையோ அடக்குமுறைகள், ஆசிரியர்களுக்கான மாற்றங்கள், துறை ரீதியான நடவடிக்கைகள், இவற்றை எல்லாம் பார்த்து கூட கிடைக்காத இந்த ஓய்வூதிய திட்டத்தை ஒருவரையும் சிறை செல்ல விடாமல், ஒருவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளாமல், ஒருவரையும் பணியிட மாற்றத்துக்கு உட்படுத்தாமல் அற்புதமாக நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லி இவர் அற்புதமான ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அதற்கான அரசாணையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்பதை மீண்டும் ஒரு முறை உணர்த்தியிருக்கிறார். சிபிஎஸ் திட்டம் டாப்ஸை விட சிறப்பானது என்று எங்கள் மீது புதிதாக பாசம் கொண்டு அக்கறை கொண்டு கிளர்த்தெழுந்த பல பேரின் வாயை இன்றைக்கு அடைத்திருக்கிறார். அதாவது ஓய்வு பெறும் நாளில் உங்களுக்கு டாப்ஸ் திட்டம் சிறந்தது என்றால் அதில்